ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ரம்ஜனோட 4th மேரேஜ் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தோன்னா, ஆரம் வந்து சத்தியமாக இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஜின்னு வந்து ஆரம் சொல்லி கற்றுட்டு அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இப்படி ஜின்னு ஆரமோட சட்டையை பிடிச்சி ஆரம்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆரம் வந்து டெடி கூல் 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 இப்போ என்ன நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியணும், வீட்டுக்கு போனோம் அவ்வளோதானே அப்படின்னு கேட்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, இங்கே பாரு ஜின், இருட்டிடுச்சு, நம்ம காலில் தெரிஞ்ச உடனே எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம், ஓகேவா? இப்போ கொஞ்சம் காமாறு, நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்ல சின்ன சரி ஓகே விட, வேறு ஏதாவது பற்றி பேசலாம். ஆனால் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சின்ன யோசிச்சுட்டு ஆரம்பம் அப்படின்னு கூப்பிட, ஆரம்பம் வந்து சொல்லுடா ஏன் கத்துற அப்படின்னு கேட்க. ஜின்னு வந்து ஆமாம் அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்க. எந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்க. ஓ உனக்கு நிறையா பொண்ணுங்க வேறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்கிட்டு, எந்த பொண்ணுனே தெரியல எனக்கு எங்கே நிறையா பொண்ணுங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்க. சுகா சொன்னான், நான் ஊருக்கு போயிருந்த போது ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தியாமே அப்படின்னு சொல்ல. அவன் ஒரு லூஸ், அவன் உதவத்தெல்லாம் நீ கேட்டுட்ருக்கியா, என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்க. சின்ன வந்து எது என் பையன் லூஸா, நீ லூஸு, உங்கள் அம்மா லூஸு, உங்கள் அப்பா லூஸு, உன் குடும்பமே லூஸு குடும்பம்னா லூஸு பையல அப்படின்னு ஜின்னு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஆரம் வந்து ஆமாம் லூஸு குடும்பம் தான், இல்லைன்னா ஒன்றை தான் கல்யாணம் பண்ணி அடம் பிடிக்கும் போதே தலையில் அடிச்சிருக்க மாட்டாங்க, லூஸு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க. அது ஒன்றும் இல்லைடா, என் குடும்பமே ஒரு கிறுக்கு குடும்பம், அதை வேற இழுத்து அவங்கள வேற திட்டி எதுக்கு அப்படின்னு சொல்ல. ஜின்னு வந்து இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல அப்படின்னு கேட்க. ஆரம்பத்து ஒன்றும் இல்லைடா, நம்ம எதுவுமே பேச வேணாம், டைம் ஆகிடுச்சு, நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்ல. ஜின்னு வந்து லூஸ் பையில எல்லாம் ஒன்றா வேடா, சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துலேயே படுத்துக்க. ஆரம்பம் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. ஜின்னு வந்து சடனாக வேகமாக திரும்பி ஆரம் அப்படின்னு கூப்பிட, என்னடா ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்க. நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பசங்களுடைய ஞாபகமே வருது. ஆரம் வந்து ஆமாம் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, அதை தானே நான் சொல்லிட்டு டுப்புக்கு இப்போ என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஆரம் வந்து இங்கே பாருச்சின், இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, இருட்டிடுச்சு, இதே தானே நீ வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல. ஆரம் வந்து வேற என்ன பண்ண சொல்கிறேன், ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல. நானே நினச்சாலும் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, சுகர் இருக்கான்ல அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். சின்ன வந்து அவன் இந்நேரம் வீட்டையே ரெண்டாகி இருப்பான், நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வீட்டுக்கு போகும்போது உன் அக்கௌண்ட்டில் 0 பேங்க் பேலன்ஸ் தான் இருக்கும் பார்த்துக்கோ, உன் கார்டெல்லாம் வீட்டில் தானே விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்க. ஆமாண்டா என் கார்டு எதுவுமே காணோம், நான் டேபிள் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான் எல்லாத்தையும் மறந்துடு, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டுக்கு போனோடனே 4 தட்டி இருக்கிறோம் ரோட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல. என்ன நல்ல சகுனமாகவே பேச மாட்டியாடா, வேறு எப்படி பேச சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சது, அவன் என்னென்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்ல. அப்படியே இங்கே நம்ம சுகா ஜிமியை தான் காட்டுறாங்க. நம்ம ஆரம்பிச்சின்னு வீட்டுக்குள்ளே செம்ம சவுண்டு கேட்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சுகா தான். ஃபுல்லாக பாட்டு போட்டு விட்டு ஜிமினும் சுகாவும் சரியான அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. பொருளெல்லாம் கண்ட மெனிக்கு கீழே போட்டு கிடக்கு, ஒரே வீடு மாதிரி தெரியல, அந்தளவுக்கு அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேரம் யாரை வந்து காலிங் பெல் அடிக்க, நம்ம சுகா தான் போய் திறக்கிறாரு. என்ன வேணையா அப்படின்னு கேட்க. டெலிவரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பார்த்தியா, அதே டெலிவரி மேன் தான் வந்திருக்காரு, தெரியுது, சும்மா வேணே தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல. இந்த பையன்கிட்ட வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி மேன் முடிச்சிட்ருக்க. சரி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா பார்த்து ஆர்வம் வளர மாதிரி தெரியும், ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்ல தெளிவான பையன், கொஞ்சம் நேரம் எனக்கு நான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி மேன்ட்ட கொடுக்க. டெலிவரி மேன் நல்லா தெரியும், சில்லறை கேட்டு நம்மளை சாவடிப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து காசை கரெக்டாக எண்ணி இந்தாப்போ உன்னுடைய சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, சரி நான் கிளம்புறேன், ஆளை விட்டால் போதும், நான் அங்கேருந்து ஓடியே போயிடுறான். சுகா சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தவர் ஜிமின்கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்து வேணாண்டா எதுவும் பண்ணாதரா, அம்மா வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. சுகா வந்து நீ சும்மா இரு, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க இவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க, அவங்க எங்கேயே போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம்டா, நம்ம திட்டுவாங்க அத்தா அடிவாங்க அத்தா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ல. ஜிமின் மனசுக்குள்ளே இப்படி உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக ஆக்குறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாரு. இப்படி ரொம்ப நேரமாக பொம்மை டிவி பார்த்து போர் அடிக்க சுகா வந்துட்டு வேற என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கி மாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நியூஸ் சேனல் வர. சுகா அதில் நேரத்தை ஜிமின் வந்து நியூஸ்லாம் வேணாண்டா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல. சுகா வந்து சும்மா நாடு நடப்பு தெரிஞ்சுக்கணும், அண்ணன் சொல்கிறல கேளு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை வைக்கிறாரு. அப்படியே அந்த நியூஸில் அந்த சிட்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர. அப்போ தான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறாங்க, நம்ம சிட்டிக்குள்ளே 2 திருடங்க நுழைஞ்சிட்டாங்க, எல்லாரும் உஷாராக இருங்க, வீட்டை நல்லா பூட்டி பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஜிமின் ரொம்ப பயப்படுறாரு. அம்மாவும் அப்பாவும் கூட இல்லை, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்க. சுகா வந்து ஒரு நிமிஷம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு முன்பக்கம் பின்பக்கம்னு எல்லா டோரையும் லாக் பண்ணுறாரு, ஜன்னல் எல்லாம் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பூட்டிட்டேன், அப்படியே யாராவது இருந்தாலும் அண்ணன் இருக்கால நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் சுகா மனசுக்குள்ளே பயங்கரமான பயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பாவும் சீக்கிரமாக வந்து அப்படி மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாரு. இந்த பக்கம் மார்னிங் ஆகிடுச்சு,
நம்ம ஆரம்பியும் ஜின்னியும் தான் காட்டுறாங்க. ஜின்னி எழுந்திரிச்சிருந்தாரு. ஆரம் வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. ஜின்னா ஆரம் கேட்டி ஒரு உத விட்டுட்டு, டேய் பன்னிக்குட்டி மாதிரி உருமிட்டு இருக்க எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆரம் வந்து டார்லிங் எனக்கு தூக்கமாக வருதுடா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. டேய் லூசு பையனை, நம்ம ஒன்றும் வீட்டில் இல்லை, நம்ம எங்கே இருக்குன்னு தெரியும்ல மவனே, இப்போ மட்டும் எந்திரிச்சு வீட்டுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கல மவனை உன சட்னி போட்டுருண்டா அப்படின்னு சொல்ல. ஆரம் அப்போ தான் எந்திரிச்சு உட்காராரு. இன்னும் நம்ம வீட்டுக்கு போகலையா? எந்திரிச்சு போனால் தான் போக முடியும், அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் போக முடியாதுல லூசு பையலை அப்படின்னு சொல்ல. ஆரம் வந்து வர வர கணவனுக்கான மரியாதை போச்சு அப்படின்னு சொல்ல. ஜின்னு வந்து மரியாதை தானே வேணும், இன்னும் 2 உத விட்டுட்டுமா, இருடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உதைக்க வர. ஆரம் எந்திரிச்சு ஓடுறாரு. டே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு விரட்டிட்டு இருக்க. இந்த சீன் எங்கே கட் பண்ணி நம்ம ஜிமினியும் சுகாவையும் தான் காட்டுறாங்க. ஜிமின் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. நான் அம்மா கிட்ட போகணும், எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க. சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐடியா வர. ஜிமின் அமைதியே இருடா, அம்மா வந்துட்டே இருக்காங்களா, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல. நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க. ஆமாண்டா, இப்போ தான் கால் பண்ண 2 பேரும் வந்துட்டே இருக்காங்களாம், உன்னை அமைதியாக இருக்க சொன்னாங்க, இல்லைனா அம்மா வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல. சரி நான் அழமாட்டேன், அம்மாவை சீக்கிரமாக வர சொல்லி, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கடா, நீ ஒன்றும் அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு ஆரம்பிச்சினோட ரூமில் தூங்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் தூங்கிட. சுகா பெட்லேருந்து கீழே இறங்கி வராது. சுகாவோட முகமே ரொம்ப டல்லாக இருக்குது. டேபிளில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. நம்ம ஆரம், ஜின்னு, சுகா, ஜிமின் 4 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு, அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க, உங்களை ரொம்பவே நாங்கள் 2 பேரும் மிஸ் பண்ணுறோம், சீக்கிரமாக வந்துடுங்க, நான் நிறையா முறை கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், என் முன்னாடி யாருமே இல்லாமல் மறைஞ்சிடணும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் 2 பேரும் வேணும், நீங்கள் 2 பேரும் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. எப்போவுமே நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட வேல்யூ கண்டிப்பாக புரியாது, இல்லாத போது தான் கண்டிப்பாக புரியும். அது மாதிரி தான் நம்ம சுகாக்கும் நிறையா முறை நம்ம கூட யோசிச்சிருப்போம். ஆனால் அவங்க இல்லாத ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. நம்ம பேரண்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. யாரெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இந்த பக்கம் நம்ம ஆரம்பி ஜின்னு தான் காட்டுறாங்க. 2 பேரும் இப்படி காட்டு பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்க. ஆரம் திடீர்னு நின்றுறாரு. ஜின்னு வந்து தேவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆரம் வந்து ஷூ அப்படின்னு சொல்ல. ஜின்னு அமைதியாகிறாரு. 2 பேரும் ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து ஒழிஞ்சு பார்க்க. அங்கே 2 பேர் இருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்காங்க. உடைகள்லாம் ரொம்ப பழைய காலத்து உடை மாதிரி இருக்குது. அந்த 2 பேரும் குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ஆரம்க்கும் ஜின்னுக்கும் செம்ம ஷாக்கு. 2 பேரும் அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் ஜின்னு வந்துட்டு, ஆரம் நம்ம எங்கடா இருக்கோம், இவங்க பேசுகிற லாங்குவேஜ் நம்மளோடது தான், பட் அது கொஞ்சம் பழச மாதிரி தெரியல, அவங்க பேசுகிறது பழங்கால முறை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆரம் அது ஆமாண்டா, அவங்க பேசுகிறது பழங்கால முறை தான் அப்படின்னு சொல்ல. ஜின்னு வந்து அப்போது நம்ம பாஸ்ட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்க. ஆரம் வந்து எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கனவோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்ல. ஜின்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதனா நம்ம அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல. ஜின்னு வந்து இல்லைடா நம்ம வேற எங்கேயோ வந்துட்டோம், வீட்டுக்கு போயிடலான்னு இருந்தேன், ஆனால் இப்போது இங்கேருந்து எப்படி போகிறதுனே தெரியல, நம்ம பசங்க வேறு என்ன பண்ணுறாங்களோ தெரியல, எனக்கு என்னவோ நம்ம பசங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஏதோ கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் உடனே நம்ம பசங்களை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல. ஆரம் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நான் தான் இருக்கேன்ல, நம்ம பசங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், அதான் சுகா இருக்கான்ல, ஜிமினை நல்லா பார்த்துப்பான், நம்ம 2 பசங்களுமே திறமைசாலி, எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமினியும் சுகாவையும் தான் காட்டுறாங்க. ஜிமின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சுகா அப்படியே அந்த பால்கனியில் நின்று வெளியே பார்த்துட்ருக்க. அப்படியே வீட்டுக்கு தூரத்தில் இருந்து ஒருத்தர் டெலஸ்கோப் வழியாக நம்ம ஆரம் ஜின்னோட வீட்டை தான் நோட்டை விட்டுட்ருக்கான். இதை எதர்ச்சியாக சுகா பார்க்க பயந்து போய் உள்ளே போயிடுறாரு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு திருடன் நின்றுட்டுருக்கான், அவன் எங்கேயே டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்ல. அந்த பக்கம் போலீஸ் அங்கிள் வந்து சரி தம்பி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க. அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல. போலீஸ் வந்து சரிப்பா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. அந்த பக்கம் அந்த போலீஸ்கிட்ட வந்து ஒரு போலீஸ் வந்து யார் அப்படின்னு கேட்க. ஒரு சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சதோ பசங்க விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் ஜின்னி ஆரம்பி தான் கட்டுறாங்க. ஜின்னி இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. ஆரம் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம், எந்திரி நம்ம ஏதாவது பார்த்தா தான் நமக்கு தெரியும் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் வழியை கண்டுபிடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி 2 பேரும் நடந்துட்டுருக்க தூரத்தில் 2 பேரை பார்த்து 2 பேருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. வேகமாக அவங்கக்கிட்ட போகிறாங்க. டேத்த ஜங்குக்கு இங்கே என்னடா பண்ணுறீங்க, நீங்களும் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியல.
உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்தீங்க, இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க 2 பேருக்கும் செம்ம ஷாக். நான் தான்டா ஆரம், நான் தான் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்ல, நீங்கள் 2 பேரும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் உங்கள் 2 பேரும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆரம் வந்து என்ன தெரியலையா, நான் தானே உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு கூட வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது கல்யாணமா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்களே, அப்புறம் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இது நாங்கள் 2 பேருமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்க 2 பேரும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டிங்களா, 2 பசங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க, சின்னுக்கும் ஆரம்புக்கும் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க 2 பேரும் அவங்க காலகட்டத்தில் இருக்கவங்க கிடையாது, இவங்க 2 பேருமே பாஸ்ட்டாக சேர்ந்தவங்க தான், அதனால தான் இவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. ஆரம்பத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டு போனதெல்லாம் உளறிட்டுருக்கேன், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அவங்களும் தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அப்படியே ஜின்னுக்கும் கொடுக்க, ஜின்னும் குடிக்கிறாரு. ஜின்னோட வாயில் தண்ணியாக இருக்கா, அதை ஆரம் தொடச்சி விடுறாரு. இதை 2 பேரும் வியடாக பார்த்துக்கிட்டு இருக்க, ஜின்னு வந்துட்டு எப்படி சொல்லிட்டு கண்ணை காட்ட, ஆரம் கையெடுத்துறாரு. அது ஒன்றும் தண்ணி இருந்துச்சு, அதை தொடச்சி விட்டு அப்படின்னு சொல்ல 2 பேரும் தலையாட்டுறாங்க. ஆரம் வந்து அதெல்லாம் விடுங்க, என்னோடய பேர் ஆரம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம ஜேகேவின்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஓகேவா. ஜேகேவியும் பக்கத்தில் இருக்காரு, அவர் யார் அப்படின்னு கேட்க, ஆரம் வந்து இது ஜின் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ஒய்ஃபா அப்படின்னா அப்படின்னு கேட்க, ஆரம் வந்து அது ஒன்றும் இல்லை விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், உங்ககிட்ட தான் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்ல, ஜேகேவி நம்மளாம் ஒரே இனம், இதில் வேற என்ன இருக்குது, உதவி கேட்டால் செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, ஆரம் வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு சொல்ல, நம்மளாம் நண்பர்கள் ஆகிட்டோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிகேவும் சொல்ல, ஆரம் என்ன நடந்துன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க, இப்போ கடந்த காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, வியாலையும் ஜிகேவாலையும் நம்பவே முடியல, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, நம்புங்க என்ன, நான் சொல்கிறது உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் இவன் என்னோட மனைவி அப்படின்னு சொல்ல, இது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. 2 ஆண்களுக்கும் குழந்தையா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆரம் வந்து அப்போ தான் புரிய வைக்கிறாரு, இது மாதிரி பல வளர்ச்சிகள் வந்து அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அதில் வந்து ஒரு வளர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்ல 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முழுசாக அவங்களால ஏற்றுக்க முடியல. ஜின்னு அப்போ வந்து நீங்கள் ஒன்றும் நம்பலாம், என்கிட்ட எங்கள் காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பொருள் இருக்குது, அதில் என்னோடய குழந்தைங்களுடைய ஃபோட்டோ கூட இருக்குது, உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்ல 2 பேருமே செம்மையாக ஆர்வமாக அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜின் இருக்கிறாரு. ஜின் வந்து அவரோட பேக்கெட்டில் மொபைல் வச்சுருந்துருப்பாரு, அதோடய அவர் கடந்த காலத்துக்கு வந்துட்டுருப்பாரு. ஆனால் ஆரம் எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டார். ஆரம் வந்துட்டு ட்ரூஸ் பயலை முன்னாடியே சொல்ல மாட்டேன் ஃபோன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, ஜின் வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிற, இந்த காலகட்டத்தில் தான் நெட்வொர்க் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை அடிச்சிட்ருக்கேன். 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அது கண்டுக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஜேகேட்டையும் வீட்டையும் காட்ட 2 பேரும் பார்த்துட்டு செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. உண்மையாலுமே இது உங்கள் குழந்தை தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஃபோட்டோ கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் காட்ட 2 பேரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு நடந்ததே கிடையாது, இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அதிசயமாக இருக்குது 2 பேருக்கும். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே உங்கள் 2 குழந்தையுமே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சின்ன வந்து க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சரியான சேட்டை பிடிச்ச பசங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவியும் முழுசாக இப்போ இவங்க 2 பேரும் நம்புகிறாங்க. எங்களால் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்க, எங்களுக்கு தெரியல நாங்கள் எப்படி இந்த காலகட்டத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு, ஆனால் என் வீட்டுக்கு நான் போய் ஆகணும், என் குழந்தைங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கண்கலங்க. ஒரு தாய்மையான உணர்வு அவங்க 2 பேருக்குமே புரியுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் கூடிய சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவியும் சொல்கிறாங்க. ஆரம்புக்கும் ஜின்னுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இங்கே யாருமே தெரியாது, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அவங்க உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஜேகேவியும் அவங்க 2 பேருக்கும் அவங்கள மாதிரி ட்ரெஸ் கொடுத்து அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகாவையும் ஜிமினும் தான் காட்டுறாங்க. ஜிமின் திரும்பி எந்திரிச்சு அழ ஆரம்பிக்க, சுகா வந்து இங்கே பாரு ஜிமின் இப்படியே அழுதுட்ருக்காது, அம்மா அப்பாவும் சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தேன். ஜிமின் இன்னமும் அழ ஆரம்பிக்கிறாரு. சுகா வந்து இங்கே பாரு அண்ணன் தான் கூட இருக்கலாம், அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி, அம்மா அப்பாவும் நம்ம 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம வேலை நம்பிக்கை வந்துருச்சுன்னா அம்மா அப்பாவும் நம்மளை பார்க்க வந்துடுவாங்க, உனக்கு புரியுதா ஜிமின் அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு.
நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வந்துடுவாங்க. நம்ம 2 பேரும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் அம்மா அப்பா அப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அம்மா அப்பாவையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறாரு. அப்படியே நேரமும் போகுது. சுகாவுக்கு நல்லாவே புரிஞ்சுது போலீஸ் இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கும் தெரியும்ல, சின்ன பசங்க கால் பண்ணி கூப்பிட்டா யார் தான் நம்புவாங்க? கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் நம்புறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரையே நோட்டம் விட ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருந்து யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு. பட் முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த பர்சன் அங்கே இல்லை. அப்பாடா இவன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ காலிங் பெல் அடிக்குது. ஜிமின் திறக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சுகா வேகமாக வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போயிட்டு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நாங்கள் கம்பெனிலேருந்து வரோம், ஆரம் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உள்ளே படுத்துட்டு இருக்காரு, அவர் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவார் அப்படின்னு சொல்ல, இல்லை முக்கியமான விஷயம் அப்பாவோட ஒரு சைன் வேணும் அப்படின்னு சொல்ல, சுகா வந்து சரி சைன் வாங்கி தரேன், கீழே வந்து பூனைங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அதில் போடுங்க, நான் எங்கள் அப்பாட்ட சைன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல அவனும் போடுறான். சுகா அந்த ஃபைல் எடுத்து பார்க்க அதில் என்னென்னமோ எழுதியிருக்கு. நம்ம சுகா இப்போ தானே படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு அவ்வளோக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு சரி அப்பாவோட சைனை நம்மளே போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆரம்போட பேரை கிறுக்கி அப்படியே கொடுக்க, அதை பார்த்த உடனே வெளியே இருக்கவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அடே வாண்டு பாயிலே, உன்னோட அப்பா அம்மாவும் வீட்டில் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக ஒரு வாய்ஸ் கேட்க சுகா எங்கே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அப்போவே தெரியும்டா, நேற்றுலேருந்து ஒரு கார் கூட உன் வீட்டிலேருந்து போகல, உள்ளேயும் வரல, உன்னோட அப்பா அம்மாவும் வீட்டில் இல்லைல்ல. சுகா வந்து இல்லை என் அப்பா அம்மாவும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, டேய் வாண்டு பாயில, நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிற, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ உள்ளே வர மாட்டேன், போயிட்டு நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பா. சுகா பயந்து போய் கதவு கிட்ட நின்று தான் காட்டுறாங்க. அந்த திருட்டு பையன் வந்து இன்னொரு திருட்டு பையன்கிட்ட போயிட்டு, அந்த வீட்டில் யார் மேலாடா, அந்த வாண்டு பையன் தான் இருக்காங்க, அவன்லாம் சும்மா சப்ப மேட்ரு, அவன் தூசு தட்டுமே தட்டி போட்டு நம்ம நைட்டு கொள்ளடிக்கிறோம், செட்டில் ஆகணும்டா லைஃப்பில் அப்படின்னு சொல்ல 2 பேரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை நம்ம சுகா மேலேருந்து பார்த்துட்ருக்காரு பயந்து போய். இப்படி பயந்துகிட்டே பார்த்துட்டு அந்த கம்பியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவனுங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு, என் வீட்டுக்கிட்ட நெருங்க கூட உங்களை விட மாட்டேன்டா, இங்கேருந்து நீங்கள் ஒரு சல்லி பைசா கூட கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டே இன்றைக்கி நைட்டு பார்த்துருவோண்டா நீங்களாம் நானான்னு சொல்லிட்டேன், என் அப்பா அம்மா இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி வச்ச ₹1 கூட உங்களால் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் போடுவாங்களா அந்த கண்ணாடி, அது எடுத்து ஸ்டைலாக மாட்டாரு. இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறேன். இந்த எபிசோட மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.